வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் செப்பனியா புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 15 வசனங்களிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யூத அரசனான யோசியாவின் சமய சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னர் தேவனின் கண்டிப்பான செய்தியை செப்பனியா தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார். இந்த இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே யூதாவுக்கு வரும் அழிவை தெளிவாகவும் கோர்வையாகவும் இங்கே எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே தீர்க்கதரிசி தண்டனை ஏன் என்பதை விளக்குகிறார். யூதா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயிருந்த போதிலும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தம் தண்டனையை பெறுகிறது. யோசியாவுக்கு முன் ஆட்சி செய்த ஆமோன் மற்றும் மனாசே செய்த பாகால் வணக்கம் அதிகம் பரவியிருந்தது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களையும் வணங்கினர். இதை செப்பனியா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக வணக்கத்தை நடத்த ஆசாரியர்களும் தோன்றினர். வீடுகளை சூறையாடி தங்கள் வீடுகளை நிரப்பினார்கள். அந்நிய நாட்டின் தெய்வ வழிபாடு மற்றும் கலாச்சாரங்களை பின்பற்றினார்கள். இவைகளே தண்டனைகளுக்கு காரணமாயிருந்தன. இரண்டாவதாக தீர்க்கதரிசி தண்டனை யாருக்கு என்பதை விளக்குகிறார். 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இதை அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனால் கொடிய தண்டனையை பெறுவது யூதாவே. எருசலேம் நகரின் வடக்கு பகுதி வாசல்தான் மீன் வாசல். இதன் வழியாகத்தான் நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்குள் படையெடுத்து வந்தான். எருசலேமின் நடுவில் இருந்த பள்ளத்தாக்கு பகுதியான மக்தேஸ் வாணிபமும் பல தொழில்களும் சிறந்து விளங்கிய இடமாகும். மேலும் எருசலேமில் உள்ள யாவரும் தண்டனையை பெறுவர். மூன்றாவதாக தண்டனை எப்போது என்பதை இங்கே தீர்க்கதரிசி விளக்குகிறார். 14வது வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்க முடியும். வசனம் 14இல் உள்ள கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளென்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாள் தங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் புற இன மக்களுக்கு தேவனுடைய கோபாக்கினையையும் கொண்டு வரும் என யூதர்கள் நம்பினர். ஆனால் அந்த நாள் அவர்களுக்கே நியாயத்தீர்ப்பின் நாளாகும் என இந்த வசனத்தின் மூலம் செப்பனியா எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பினால் தொடப்பட்ட யூத மக்கள் யோசியா அரசனின் சமய சீர்திருத்த நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கு பெற்றனர். இத்தகைய எச்சரிப்பும் விழிப்புணர்வும் நமக்கு மிக அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. இந்த நாளை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு 3 காரியங்களை இந்த பகுதியிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தண்டனை ஏன், தண்டனை யாருக்கு, தண்டனை எப்போது என்று இங்கு அழகாக யூத ஜனங்களுக்கு விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை விட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய நடக்கைகளிலே நாம் செயல்படுத்துவோமானால் நிச்சயமாய் தண்டனை நமக்கு நேராய் வருகிறது. கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை விட்டு விலகாத வாழ்க்கை, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி.
உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.